பண்டைய இதிகாசங்கள் அப்படின்னு சொல்கிறதுல ராமாயணம், மகாபாரதம், இலியட் மற்றும் ஒடிசின்னு உண்டு. இதில் இலியட், ஒடிசி கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. அது பெயரளவில் தான் இருக்குது. ஆனால் ராமாயணம், மகாபாரதம் இந்தியாவின் பட்டி தொட்டி முழுக்க எல்லாருக்கும் தெரியும். ஏனென்றால் அது இந்திய மொழிகள் அனைத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டது. அடுத்தபடியாக அது கதா காலட்சேபகமாக அந்த காலத்தில் செஞ்சாங்க. உபன்யாசம் செய்தார்கள். அதுக்கப்புறம் நாடகமாக நடத்தி காட்டினார்கள், திரைப்படம் எடுத்தார்கள், இப்போது சீரியல் எடுத்தார்கள். அந்த காலத்தில் ராமாயணம், மகாபாரதம் ஹிந்தியில் வரும், ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு. அதனுடைய தமிழாக்கம் தினத்தந்தி பேப்பரில் ஸ்பெஷல் எடிஷன் போடுவாங்க. அப்படி ராமாயணம், மகாபாரதமும் ஊடகங்களாலும் எல்லா மக்களுக்கும் கொண்டு செல்லப்பட்டது. இதில் ராமாயணம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஏனென்றால் ராமர் ராமாயணத்தில் கதை மாந்தர்கள், கேரக்டர்ஸ் ரொம்ப குறைவு. ராமர் எளிய வாழ்க்கை வாழ்ந்தார், நம்மளை மாதிரி கஷ்டப்பட்டார். அதனால் அது மக்களிடம் ரொம்ப நெருக்கமாக போய் சேர்ந்தது. நம்ம ஊர்லேன்னு இல்லை, தென்கிழக்காசிய நாடுகள் முழுக்க ராமாயணம் ரொம்ப விரும்பி வாசிக்கப்படுகிறது, நாடகமாக நடத்தப்படுகிறது. குறிப்பாக தாய்லாந்து மன்னர்கள் தங்களை ராமனின் வழித்தோன்றல்கள்னு சொல்லிக்கிறாங்க. அங்கே ஆட்சி செய்கிற மன்னர்கள்லாம் 1ஆம் ராமன், 2ஆம் ராமன்பாங்க. இப்போ 10ஆம் ராமர் தாய்லாந்தை ஆட்சி செய்கிறார். அங்கு ராமாயணம் சில மாற்றங்களுடன் கதா பாத்திரங்களாக நடித்து காட்டப்படும். ரொம்ப அவங்களுடைய கலாச்சாரத்தில் இந்த ராமாயணம் ஒன்றாகிவிட்ட ஒன்று. இன்றைக்கி ராமநவமி. ராமாயணம் பாராயணம் பண்ணுறது, ராமர் நாமம் சொல்கிறது எல்லாமே ரொம்ப சிறப்பு. ராமநாமம் சொல்லணும், ராமநாமம் எழுதணும்.